ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு கடைசி கால எழுப்புதலின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த எழுப்புதல் காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக வேதத்தில் நம் சில காரியங்களை குறித்து அறிந்து கொண்டு நாம் அதன்படி நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை இந்த கடைசி கால எழுப்புதலிலே ஆண்டவர் பயன்படுத்துவார். அதற்கு முன்னுதாரணமாக அப்போஸ்தலர்களை 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் இல்லாத பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அதன் பின்பதாக உலகத்தில் கிறிஸ்தவத்தை குறித்ததான எந்த முகாந்திரமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் தம்முடைய 120 சீஷர்களை வரவழைத்து அவர்கள் மீது கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தின் வல்லமை பாருங்கள், இன்றைய நாள் வரை தேசங்களுக்குள்ளாய், நாடுகளுக்குள்ளாய், தனி மனிதனுக்குள்ளாய், குடும்பங்களுக்குள்ளாய் பற்றி எரிகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அப்படி அவர்கள் அந்த எழுப்புதலுக்கு பயன்படுவதற்கு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்களை கர்த்தர் எப்படி நடத்தினார், அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், அவர்கள் மூலமா எப்படி எழுப்புதல் வந்தது என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அதை அபியாசப்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை எழுப்புதலை பயன்படுத்துவார். ஆண்டவரே எழுப்புதலை தாரும், எழுப்புதலை தாரும் என்று ஜெபிப்பது மாத்திரமல்ல, செய்கையினால் அதை நடப்பித்து காண்பிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். எழுப்புதல் வாஞ்சை என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு ஆசையாக இருந்தாலும் அதை செயல்படுத்த வேண்டிய நேரத்தில் சரியாய் செயல்படுத்தும் பொழுதுதான் கர்த்தர் தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிடுவார். நீங்கள் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு கடந்து போகிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணும்படியாய் தேவாலயத்துக்கு கடந்து போகும் பொழுது பிறவியில் இருந்து சப்பானியாய் இருக்கிற ஒரு மனிதன் அந்த தேவாலயத்தின் வாசலிலே அமர்த்தப்பட்டிருக்கிறான். அவன் ஏதாகிலும் கிடைக்கும் என்பதாக மற்றவர்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில் இந்த அபிஷேகத்தை பெற்ற பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். அப்படி போகும் பொழுது அந்த சப்பானியை பார்த்து, என்னை உற்றுப்பார் என்று சொல்லி, எங்களிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று தன்னுடைய கைகளால் அவர்களுடைய கரத்தை பிடித்து தூக்கிவிட்டார்கள். அவ்வளவுதான். பிறவியிலே சப்பானியாய் கிடக்கிறவனுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவன் கால்கள் பலன் கொண்டது. அவன் சராசரி மனிதனைப் போல பலனுள்ள கால்களாய் விழுந்து போய் துவண்டு போய் கிடந்த கால்கள், மடங்கி போய் கிடந்த கால்கள் நிமிர்ந்து பலனடைந்து நின்று குதித்து ஓடி நடக்கும்படியாய் செயல்பட ஆரம்பித்தது. இப்படி செயல்பட ஆரம்பித்த உடனே அங்க இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இது எப்படி நடந்தது?
இவனை நாள்தோறும் நாம் தேவாலயத்துக்கு முன்பதாய் பார்க்கிறோமே, இவன் சப்பானியாய் இருந்தானே, பிறந்த நாள் முதல் அப்படித்தானே இருந்தான், இப்ப இவன் சுகமாயிருக்கானே, இந்த சீஷர்கள் பக்கத்தில் நிற்கிறானே என்று சொல்லி யூதர்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் பெரிய ஆச்சரியம் உண்டான உடனே அதை குறித்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார்கள், அதை குறித்து பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்படி பேசும்பொழுது அவங்க தெரிந்து கொண்டாங்க, இந்த பேதுரும் யோவானும் இயேசு என்ற நாமத்தினாலே இந்த மனிதனை சுகமாக்கிட்டார் என்பதாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள். உடனே கூப்பிட்டு பல விசாரணை மேல் விசாரணை. ஒருத்தன் சுகமாயிட்டான், சப்பானியாக கிடந்தான், ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு, அது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி 1008 விசாரணை. ஒரு பக்கம் ஆசாரியர்கள் விசாரணை, ஒரு பக்கம் சங்கம் விசாரணை, பல விதங்களில் விசாரணைகள் நடக்கிறது. அப்படி விசாரணை நடக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்கள், அந்த எழுப்புதலுக்கு அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவர்கள் பேசுகிற தைரியத்தை கொண்டே, ஹல்லேலூயா, அப்போஸ்தலர்கள் அற்புத அடையாளங்கள் அவர்கள் மூலமாய் கர்த்தர் செய்துட்டாரு. அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறாங்க, அவங்கள பல விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. இது எப்படி நடந்தது என்று சொல்லி கேட்டு அவங்கள தொலைச்சி கட்டுறாங்க. அந்த சூழ்நிலையில சீஷர்கள் எப்படி இருந்தார்களாம்? தைரியசாலிகளாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. எப்படி தைரியசாலிகளாய் இருந்தார்களாம்? தைரியமாய் பேசினார்கள். ஹல்லேலூயா. தைரியமாய் பேசினார். 13ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். அவள் எப்படி பேசினாங்களாம்? பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியம், அவர்கள் தைரியமாய் பேசுகிறதை ஆசாரியர்கள் கண்டார்கள், யூதர்கள் கண்டார்கள், பொது ஜனங்கள் புறஜாதி மக்கள் கண்டார்கள். அவ்வளவு தைரியமா பேசினாங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, எப்படி இது நடந்தது, எப்படி இது கூடுமாயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார்கள். இவள் பேசுகிற தைரியத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் கூட கர்த்தர் நம்மை பயன்படுத்தணும்னாக்கா தைரியமா பேசணும். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் கூட்டத்துக்கு வருவாங்க, கூட்டத்தில் எல்லா சத்தியத்தையும் கேட்பாங்க, வசனத்தை கேட்பாங்க, ஜெபமும் செய்வாங்க. ஆனால் 2 பேர் மத்தியில் நின்று பேசணும்னாக்கா அவங்களுக்கு தைரியம் இருக்காது. அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது, அந்த தைரியம் இல்லாதபடினால கோழைகளை போல அமர்ந்திருப்பார்கள். கர்த்தர் இந்த கடைசி கால எழுப்புதலிலே நம்மளை பயன்படுத்தணும் சொன்னா, நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்த சாட்சியை, கர்த்தர் உங்கள் மூலமாய் கொடுத்த ரட்சிப்பை, கர்த்தர் உங்களை ஆண்டவர் எப்படி மீட்டு கொண்டார் என்ற அனுபவத்தை இந்த ஜனத்துக்கு முன்பதாக, அதிகாரம் படைத்தவர்களுக்கு முன்பதாக தைரியமாய் பேசுகிறவர்களை தான் எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்துவார். இவங்களுக்கு கல்வி ஞானம் இல்லை, படிப்பறிவு இல்லை, பேதைகளாய் இருக்கிறார்கள், அறிவு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட
ஆசாரிகளை எதிர்த்து, யூதர்களை எதிர்த்து, அவர்களை கேள்வி கேட்கிறவர்களை எதிர்த்து தைரியமாய் பேசினார்கள். ஹல்லேலூயா. இதுதான் எழுப்புதல். இப்படித்தான் கர்த்தர் எழுப்புதலிலே தேவ பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தினார். இன்னைக்கு அநேக கூட்டங்களிலே கலந்து கொள்ளுகிறோம், அநேக விதங்கள் சாட்சிகளை கேட்கிறோம், வேத வசனங்களை படிக்கிறோம், எல்லாம் சரிதான். ஆனா சமயம் கிடைக்கிற இடத்துல தைரியமாய் பேசுவதற்கு முன் வருவதில்லை, தைரியமாய் இயேசுவை குறித்து சொல்வதற்கு முன் வருவதில்லை. தைரியமாய் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், இயேசு உன்னை ரட்சிக்கிறார், இயேசு உன் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை தருகிறார், இயேசு உன்னை சுகமாக்க முடியும், இயேசு உனக்கு விடுதலை தர முடியும் என்று சொல்லுகிறவளை தான் கர்த்தர் இந்த இரண்டாவது வருகைக்கு முன்பதாய் உண்டாகிற எழுப்புதலிலே கர்த்தர் பயன்படுத்துவார். முதல் நூற்றாண்டில் இந்த அப்போஸ்தலர்களை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு காரணம் அவங்க போல்டா பேசினாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அரசியல்வாதி நல்லா போல்டா பேசுவான், தில்லுமுள்ளு செய்கிறவன் நல்லா போல்டா பேசுவான், திருடன் நல்லா போல்டா பேசுவான். பாருங்க, வியாபாரி ஏமாற்றுகிறவர்கள் நல்லா போல்டா பேசுவாங்க, தரகர்கள் நல்லா போல்டா பேசுவாங்க, சினிமாக்காரன் நல்லா போல்டா பேசுவான். ஆனா தேவ பிள்ளைங்க அப்படியே அமைதியா இருப்பாங்க, மௌனமா இருப்பாங்க. மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. நாம் இப்பொழுது பேசுகிற காலத்தில் இருக்கிறோம், அறிவிக்கிற காலத்தில் இருக்கிறோம், செய்தியை கடத்தி செல்லக்கூடிய காலத்தில் இருக்கிறோம், இயேசுவை குறித்து சொல்ல வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டால் நீ எழுப்புதலிலே பயன்பட முடியும். இந்த காலத்தை வீணாக்குவாய் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நம்பி தேசத்தில் எழுப்புதலை கட்டளையிட முடியாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்களை கர்த்தர் பயன்படுத்தினான்னு சொன்னா அவங்க என்ன சொன்னாலும் சரி, அவங்க அடிச்சாலும் சரி, சிறைச்சாலையில கொண்டு போய் போட்டாலும் சரி, அவங்கள கூப்பிட்டு மிரட்டினாலும் சரி, அவங்கள விசாரணை பண்ணி தொலைச்சி எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு முன்பதாய் தைரியமாய் பேசினார்கள். ஹல்லேலூயா. எழுப்புதல் காலத்தில் நீ வாயை திறக்கலன்னு சொன்னா கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியாது. இயேசுக்காக தைரியமா பேசணும், இயேசுடைய காரியங்களை குறித்து தைரியமாய் பேசணும். அப்படி பேசுகிறவளை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். நீ 31வது வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னாலும் அங்க வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது இவங்களை மிரட்டி அனுப்பிட்டாங்க. அங்க எல்லா காரியத்தையும் அவங்க சொல்றாங்க, எல்லாம் கூடி ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, தைரியம் பேசத்துல தைரியம் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பயன்படுத்தினல்ல, ஊழியக்காரன் தான் பேசணும், ஊழியக்காரன் தான் சாட்சி சொல்லணும், ஊழியக்காரன் தான் ஜெபம் பண்ணணும். இது சட்டம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை ஒவ்வொருவரும் தைரியமாய் பிரசங்கம் பண்ணும்போது பேசும் பொழுதுதான் கர்த்தர் அவர்களை பயன்படுத்த முடியும். எழுப்புதல் உங்களை பயன்படுத்தினாக்கா நீங்க இயேசுவை குறித்து, அவருடைய விக்னஸை குறித்து தைரியமா சொல்லணும். எத்தனையோ அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார், எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். ஆனா பாருங்க, வந்து சாட்சி சொல்லணும்னு சொன்னாக்கா அப்படியே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லணும்னு சொன்னாக்கா
அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ தெரியல, இவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ தெரியல, அல்ல நம்ம பாஸ்டர் பார்த்துட்டு அவரு நினச்சிக்குவார் தெரியல, நம்ம சபையில் நம்ம குறித்து என்ன பேசுவாங்களோ தெரியல. நீ பயந்தன்னு சொன்னா கர்த்தர் உன்னை ஒரு பொழுதும் பயன்படுத்த முடியாது. நீ இயேசுக்காக என்ன காரியங்கள் நடந்தாலும் இயேசுக்காக தைரியமாய் இந்த உலகத்தில் யார் பேசுகிறானோ அவனை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அவனை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இவங்க தைரியமா பேசினாங்களாம். அவங்க சொல்றாங்க, இவனுக்கு பேசக்கூடிய அந்த நாலேஜ் இல்லையே, இவன் படிப்பு இல்லையே, அவனுக்கு கல்வி அறிவு இல்லையே, எப்படி தைரியமா பேசுறாங்க? எப்படி அந்த தைரியம் வந்தது? அவன் மேல போட்ட அபிஷேகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க மேலேயும் பேதுரு மேல யோவான் மேல போட்ட அபிஷேகம் நம்ம மேலேயும் அதே அபிஷேகத்தை தான் கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒருவரே, அவரிடத்துல வித்தியாசம் கிடையாது, பட்சபாதமும் இல்லை. அவர் நம் மீது தம்முடைய அபிஷேகத்தை ஆதி நாட்களில் கொடுத்தார். அதே அபிஷேகத்தை தான் நம்மள கொடுத்திருக்கிறார். ஆனா அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தைரியமா பேசினாங்க. நீங்க தைரியமா பேசினாதான் இந்த எழுப்புதலில் நீங்கள் பயன்பட முடியும். ஹல்லேலூயா. இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி தைரியமாய் பிரசங்கம் பண்ணுங்க, தைரியமா பேசுங்க. என்ன தைரியமா பேசுறாங்க தெரியுமா? நீங்க தான் இயேசுவை கொலை செஞ்சீங்க, அவர் ஒரு பாவமும் செய்யாதவர், நீங்க தான் கொலைபாதகர்கள், அவருடைய நாமமே அல்லாமல் இந்த பூமியில ரட்சிக்கக்கூடிய நாமம் இல்லை, நீங்க தான் அவரை சிலுவையில் அடிச்சீங்க, ஆனா அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்கின்ற செய்தியை அவர்கள் தைரியமா பிரசங்கம் பண்றாங்க, தைரியமா சொல்றாங்க. பாருங்க, அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாம போனாலும் சரி, நான் தைரியமா சொல்றத சொல்லுவேன். ஹல்லேலூயா. எழுப்புதல் உண்டாயிற்று. கர்த்தர் எழுப்புதலில் அவர்களை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த அப்போஸ்தலர்களை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு காரணம் நீங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாம். 9:29. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். பர்னபாவும் பவுலும், அங்க யோவானும் பேதுருவும், இங்க யாரு? பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணாங்களாம்? கிரேக்கருடனே தைரியமாய் போதித்து அல்லது பிரசங்கம் பண்ணி. ஹல்லேலூயா. அங்க தைரியமா பேசினாங்க, இங்க தைரியமா என்ன பண்றாங்க? போதித்துனா பிரசங்கம் பண்ணி. ஹல்லேலூயா. தைரியமா சத்தியத்தை சொல்றாங்க. ஓப்பனா தைரியமா நீ கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, இதுதான் சத்தியம். நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாம போனாலும் சரி, இயேசு உயிரோடு கூட எழுந்தது உண்மை, இயேசு எங்களை ரட்சித்தது உண்மை, இயேசுவின் ரத்தம் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தினது உண்மை, எங்களை பாவத்திலிருந்து மீட்டது உண்மை என்கின்ற சத்தியத்தை, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்ற சத்தியத்தை கிரேக்கருடனே தர்க்கம் பண்ணி தைரியமாய் போதித்தார்கள். எழுப்புதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. எழுப்புதல் வரணும்னாக்கா, இன்னைக்கு பிரசங்கம் சில நேரங்களில் காணிக்கைக்காக மட்டும் இருக்கும், சில இடத்துல பிரசங்கம் சில இடத்துல சிலரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இருக்கும். சிலர் இடத்துல பார்த்தீங்கன்னா பிரசங்கம் ஒரு சிலரை குத்தர போல இருக்கும், ஒரு சிலருக்கு கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படியே அவங்கள பாதுகாத்து அப்படியே முழுப்பலா அப்படியே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இவங்க அதெல்லாம் செய்யலை.
காசு பணத்தை பார்க்கல, மனிதர்களுடைய முகத்தை பார்க்கல. இது அது அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ற, இவங்களை காம்ப்ரமைஸ் பண்றேன்னு சொல்லி யாரையும் காம்ப்ரமைஸ் பண்ணல. யாருடைய வார்த்தைக்கும் இவர்கள் செவி கொடுக்கவில்லை. கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை, தங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை, தங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை, தங்களுக்கு கொடுத்த அழைப்பை தைரியமாய் போதித்தார்கள். இன்னைக்கு பாருங்க, நிறைய இடங்கள்ல எங்க சபையில் இதை சொல்லிட்டாங்க, நான் அப்படித்தான் செய்வேன். எங்க பாஸ்டர் சொல்லிட்டா நான் அப்படிதான் செய்வேன். அதனால்தான் வருத்தம், அதனால்தான் சாபம், அதனால்தான் பிரச்சனைகள். அப்புறம் நீ ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம்? யாரை காம்ப்ரமைஸ் பண்ணீங்க? மனிதர் தானே, எங்க சொந்தக்காரர், பெரியவங்க, அவங்களெல்லாம் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும் தான், கனப்படுத்த வேண்டியது கனப்படுத்தணும் தான். அட் தி சேம் டைம் சத்தியத்தை புரட்டி போடக்கூடாது, சத்தியத்துக்கு விரோதமாய் நிற்கக்கூடாது. சத்தியத்தை நீங்கள் சத்தியமாய் போதிக்கணும். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். சத்தியத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது சொல்றார், உனக்கு சமயம் கிடைச்சாலும் சரி, சமயம் கிடைக்காம போனாலும் சரி, நீ சொல்லு, நீ போதி. சமயம் கிடைக்கும் பொழுது அவங்க கூட போகிறது, சமயம் கிடைக்காத போது இப்படி வர்றது, இது ஒத்த வேஷம் தானே. இந்த ஒத்த வேஷம் மனிதனுடைய வாழ்க்கையில சாபத்தை கொண்டு வரும். தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்துகிறதா இருக்கும். அவர் கொடுத்த அபிஷேகத்தை மட்டுப்படுத்துகிறதா இருக்கும். கர்த்தர் நம்மை ஏன் ரட்சித்தார்? ஏன் நம்மை அபிஷேகம் பண்ணினார்? ஏன் ஆண்டவர் ஆவிக்குரிய ஒரு சத்தியத்துக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறார்? நாம் அவருக்காக தைரியமாய் போதிப்போம் என்பதற்காகத்தானே. பாருங்க, அநேக நேரங்களில் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு வேதனை பெருகுகிறது, உபத்திரவங்கள் பெருகுகிறது, சஞ்சலங்கள் பெருகுகிறது. அப்புறம் திருப்பி ஆண்டவரே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, கர்த்தரே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. என கண்பானவர்களே, நீ எழுப்புதல் ஒரு பொழுதும் பயன்பட முடியாது. எழுப்புதல் ஆண்டவர் நான் பயன்படுத்தினாக்கா, நீ தனிமையா இருந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, சத்தியத்தை சத்தியமாய் போதியுங்கள், தைரியமாய் போதியுங்கள். அப்பதான் கர்த்தர் எழுப்புதல பயன்படுத்துவார். ஒரு ராஜாக்கு முன்னாடியே இதை செய்யறாங்க. பாருங்க, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 1-4 வசனங்கள் வாசிக்கும் போது, இக்கோனியா என்று சொல்லுகிற ஒரு பட்டணம், இந்த பட்டணத்தில் வாசிக்கலாம். பவுல் சொல்றார், பாத்துங்க, இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும், பவுலும் பர்னபாவும் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாக புறஜாதியாருடைய மனதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பாருங்க, பெரிய எழுப்புதல். யூதருடைய ஜெபாலயத்தில் போய் கிரேக்கர்கள், எபிரேயர்கள், அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போதகம் பண்றாங்க, தைரியமா பிரசங்கம் பண்றாங்க, இயேசுவை குறித்து தைரியமா சொல்றாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தைரியமாய் போதித்தார்கள். ஹல்லேலூயா. அங்க பாதி பேர் விசுவாசித்த ஆண்டவரை ஏத்துக்கிட்டான், பாதி பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளாதவன் என்ன பண்றான்? சபைக்குள்ள
ஜனங்களை எழுப்பி விடுறான். இவங்க கலங்கம் பண்றாங்க, இவங்கள வெளியில அனுப்பிடுங்க, இவங்களுக்கு விரோதமா பேசுங்கன்னு சொல்லி அவங்க மனதை கலக்கி அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா விரோதமா கலகம் பண்ண எழுப்புறாங்க. அப்படி எழுப்பினாலும் சரி, இவர்கள் தைரியமாய் போதகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. எழுப்புதல் உண்டாயிற்று, அநேகர் அங்கு ரட்சிக்கப்பட்டார்கள். முதலாம் நூற்றாண்டுல போல்டா பிரசங்கம் பண்ணாங்க. நான் சொன்ன முதல்ல போல்டா பேசினாங்க, தைரியமா பேசினாங்க. ரெண்டாவது போல்டா பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. இதுல எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது, எந்த காம்ப்ரமைஸ் கிடையாது. ஞானஸ்நானம்னா ஞானஸ்நானம் இப்படி தான் இருக்கணும், அபிஷேகம்னா அபிஷேகம் இப்படி தான் இருக்கணும், உயிர்த்தெழுதல் இப்படி தான் உயிர்த்தெழுதல் இருக்கணும். நோ காம்ப்ரமைஸ். நீ மறைச்சி அப்படி இப்படி எதனா பேசணும்னு சொன்னா கர்த்தர் உன்னை ஊழியத்திலே வல்லமையா ஆண்டவர் பயன்படுத்த முடியாது, எழுப்புதல் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு நிறைய சபைகள் அது நடக்குது, இதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது. பாருங்க, இங்கேயும் ஆண்டவர்ட்ட வார்த்த வேஷம், அங்கேயும் போய் ஒரு வேஷம். இப்போ யாரை ஆண்டவர் பயன்படுத்துவார்? நம்மளை பற்றி தெரியாதா? இருமனம் உள்ளவர்களா இருக்கிறோம் சொல்லி நம்ம என்ன காரியத்தை செய்கிறோம் சொல்லி தெரியாதா? சத்தியத்துக்கு விரோதமாக நிற்கிறோன்றது ஆண்டவருக்கு தெரியாதா? எப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார்? இவங்க யூதர்களுக்கு போய் சொல்றாங்க, கிரேக்கர்களுக்கு போய் சொல்றாங்க. எங்க? தேவாலயத்தில். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, பெரிய எழுப்புதல். பிரச்சனையும் வருது, உபத்திரமும் வருது. ஒரு பக்கம் ஆதரவு இருக்குது, ஒரு பக்கத்துல எதிர்ப்பு இருக்குது. இந்த எதிர்ப்பை பத்தி அவங்க கவலைப்படல, இந்த ஆதரவை பத்தி அவங்க கவலைப்படல. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை தைரியமாய் போதகம் பண்ணினார்கள். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க சபைகள் அப்படிப்பட்ட போதனை இருக்கா? நீங்க அப்படி பேசுறீங்களா? கர்த்தர் உங்களை அப்படி பயன்படுத்துறாரா? ஆனா உங்களுக்கு மனசுக்கு தெரியும், இது சரி, இப்படிதான் நம்ம நடக்கணும், இதை சொல்லணும் அப்படி சொல்லி உங்க மனசுக்கு தெரியும். ஆனா பாருங்க, இன்னைக்கு அப்படி போதகம் பண்ற, கண்டித்து உணர்த்துகிற ஊழியம் இல்லை. ஒன்லி பிளெஸிங், ஆசீர்வாதமான ஊழியம். ஒன்லி விடுதலை ஊழியம். கண்டித்து உணர்த்துகிற ஊழியம் இல்லைன்னு சொன்னா இந்த பிளெஸிங்கும் வேஸ்ட், இந்த விடுதலையும் வேஸ்ட். ஆவியானவர் வரும்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளாய் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கிறோம், எப்படி சத்தியத்தில் நிற்கிறோம்? ஐயோ இப்படி சொன்னாக்கா எல்லாம் போயிடுவாங்களே, போட்டோம். போறது தலைக்கணக்குங்க கிடையாது. எவ்வளோ கூட்டம் இருக்குது, எவ்வளோ பேர் வராங்க உங்க கூட்டத்துக்கு கேட்பாங்க. யாரும் வர தேவையில்ல, இயேசு வந்தா போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுல காம்ப்ரமைஸ் ஆகிறது, தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை ஒரு பெரிய மனுஷனா காட்டுறதுக்காக. நீ இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு நாள் செத்து தான் போகணும், ஒரு நாள் இயேசுவை சந்திக்கத்தான் போகணும். நீ என்ன ஊழியம் செஞ்சேன்னு கர்த்தர் கணக்கு கேட்பார். நீ எப்படிப்பட்ட மாய்மாலமான காரியத்தை செஞ்சன்றதை கர்த்தர் கணக்கு கேட்பார். எவ்வளவு தூரத்தில் நீ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து ஒத்த வேஷம் தரித்திருக்கிற என்பதையும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நம்ம எழுப்புதல பயன்படுத்தணும்னாக்கா உள்ளதை உள்ளதுபடி சொல்லணும், சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கணும். அதுக்கு விரோதமாய் அதை மறைச்சி ஏமாத்தி ஏதாகிலும் நம்ம சதி திட்டம் செய்வோம் சொன்னோம்னாக்கா கர்த்தர் நம்ம எழுப்புதலை பயன்படுத்த மாட்டார். இவங்களுக்கு தெரியும், அந்த சபையில் அப்படி பேசினா கலக்கம் வரும்,
அந்த சபையார் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கல. அந்த சபையார் அந்த சத்தியத்துக்குள்ள வரல. ஆனாலும் அந்த சபையில போய் தைரியமாய் அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், தைரியமாய் போதிக்கிறார்கள். அங்கு ஒரு ரட்சிப்பு சிலருக்கு உண்டாகிறது. ஒரு கூட்ட மக்கள் விசுவாசிக்க ஆரம்பித்துட்டாங்க, ஒரு கூட்ட மக்கள் தான் எதிர்க்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களை, எதிர்க்கிறவர்களை பத்தி கவலை கிடையாது. அல்லது சில இடங்கள்ல பார்த்தோம் சொன்னாக்கா, நீ அப்படி பண்ணாக்கா இது கிடைக்காது, இப்படி பண்ணாக்கா இது செய்ய மாட்டாங்க, அவர் வர மாட்டாரு, அவர் வந்தானா வராட்டினா, இயேசு வர்றாங்க, இயேசு வரணும், அந்த எண்ணம் இருக்கணும். யார் வந்தானா வராட்டின்னா, மனுஷன் வந்து என்ன சாதிக்க போறான்? ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்து என்ன சாதிக்க போறான்? வெளியரங்கமான வேஷத்துல என்னத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம்? ஒன்றும் இல்லை. நீங்க ஜெபம் பண்ற இடத்துல, நீங்க ஊழியம் செய்யற இடத்துல, நீங்க தைரியமா பிரசங்கம் பண்ணினா, சத்தியத்தை சொன்னீங்கன்னாக்கா, இயேசு அங்க வந்துருவார். இயேசு அங்க வந்துட்டாக்கா வேற யாரும் உங்களுக்கு தேவை? ஹல்லேலூயா. கூட்டத்தை பார்க்குறோம்ல, சில நேரங்களில் மனுஷ முகத்தை பார்க்குறோம், சில நேரங்களில் பைசாவை பார்க்குறோம், சில நேரங்களில் அவங்க இவங்க ஸ்பெஷலாக பார்க்குறோம். சத்தியத்துக்கு உண்மைதான் எல்லாரும் சமம். ஹல்லேலூயா. அவரிடத்துல பட்சபாதம் கிடையாது, அவரிடத்துல வேறுபாடு கிடையாது. அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவன் அல்ல, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆண்டவர் நம்ம பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறோம், எழுப்புதல் வேணும்னு ஆசைப்படுறோம், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றோம். நீங்க எப்படி பிரசங்கம் பண்றீங்க? நீங்க எப்படி ஆண்டவரை குறித்து சொல்றீங்க? நீ போய் பெரிய மேடையில் நின்று பிரசங்கம் பண்ண அவசியம் கிடையாது. ஒன்றும் பெரிய மேடைகள் எல்லாம் போல, தெருக்களில் நின்று, வீதிகளில் நின்று, ஒரு குடும்பத்தில் நின்று, ஒரு சபையில் நின்று, ஒரு கூட்டத்தின் மத்தியில் நின்று, தனிப்பட்ட நபரிடத்தில் சென்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து போதகம் பண்ணினார்கள். எப்படி பண்ணினாங்கனாக்கா, தைரியமாய் பண்ணினார்கள். அவங்க தப்பா நினச்சிக்குவாங்களா நினைக்கல, ஐயோ அவங்களுக்கு இது பிடிக்காத அதெல்லாம் நினைக்கல. அவங்க போல்டா இருந்தாங்க. ஹல்லேலூயா. தைரியமாய் போதனை செய்தார்கள். ஹல்லேலூயா. எழுப்புதல பயன்படணும் இல்லையா? எழுப்புதல் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும் இல்லையா? அப்ப நமக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். என்ன தைரியம்? வசனத்தை போதிக்கிற தைரியம் வேணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த அபிஷேகம். ஆவியானவர் அதுக்கு தான் ஊற்றப்பட்டார், அந்த தைரியத்தை தராரு. ஆனா நீங்க என்ன பண்றோம்? நம்ம என்ன செய்யறோம்? ஆவியானவரை மறைச்சிட்டு மாம்சத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சிடறோம். மாம்சம் அப்படி முன்னாடி வந்துட்டதுனால பணம் வந்துடும், காணிக்கை வந்துடும், மனுஷ முகம் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், எல்லாம் வந்துடும். ஆவியானவர் பின்னுக்கு தள்ளப்பட்டுருவார். இங்க ஆவியானவருக்கு இடம் கொடுத்து சத்தியத்தை உண்மையாய் பிரசங்கம் பண்ணா, தைரியமா பிரசங்கம் பண்ணா, அது கலவரம் வந்தாலும் சரி, அது பிரிவினை வந்தாலும் சரி, கல்ற இல்லாம போனாலும் சரி, இது இல்லாம போனாலும் சரி, எது இல்லாம போனாலும் சரி, இயேசு இருக்கிறார். இயேசுக்காக நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய் நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. தைரியமா பேசணுங்க, தைரியமா பிரசங்கம் பண்ணணும் எழுப்புதல் காலத்தில். ஆமென். அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். இந்த பர்னபாவும் பவுலும் தைரியமா பிரசங்கம் பண்ணினார்கள். நமக்கு அந்த தைரியம் வேணும். தைரியம் இல்லாதவங்க தைரியத்தை வர வச்சுக்கணும். ஹல்லேலூயா. எழுப்புதல் காலத்தில் இருக்கிறோம். எனக்கு அந்த தைரியம் வேணும்னு கேட்கணும், கர்த்தர் கட்டாயம் தருவார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க. வாசிக்கலாம்.
தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே, பவுல் சொல்றாரு, தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன். ஹல்லேலூயா. தைரியமா பேசினாங்க, தைரியமா பிரசங்கம் பண்ணாங்க, இப்ப தைரியமா ரிட்டன்ல கொடுக்கறாங்க. ஹல்லேலூயா. தைரியமா எழுதுகிறேன். அவங்க என்ன சிரதேசம் பண்ணாலும் சரி, தலையை வெட்டினாலும் சரி, ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள போறேன். என்ன கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் எழுதுறத ஜெயிலுக்குள்ள என்ன போட்டிருந்தாலும் பரவாயில்ல, நான் எழுதுறத தைரியமா எழுதுவேன். பவுல் அந்த தைரியம் உள்ளவனாய் இருந்தபடினாலே தான் 13 நிருபங்களை எழுதினார். 13 நிருபங்களிலே எவ்வளவு சத்தியம், எவ்வளவு தனிமனித ஒழுக்கம், எவ்வளவு குடும்ப காரியங்கள், எவ்வளவு பரலோக தரிசனம், எவ்வளவு வழி நடத்தக்கூடிய காரியங்கள், சீர்படுத்தக்கூடிய காரியங்கள், எவ்வளவு சத்தியம், எண்ணிலடங்கா சத்தியங்கள் தைரியமா எழுதினார். அவர் எழுதுனதுதான் இன்னைக்கு நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு அவர் தைரியமா எழுதல சொன்னா இந்த நிருபங்கள் நமக்கு கிடைச்சிருக்குமா? இந்த சத்திய வசனங்கள் நமக்கு கிடைச்சிருக்குமா? அன்பை குறித்து பேசுறாரு, திருமணத்தை குறித்து பேசுறார், விவாகத்தை குறித்து பேசுகிறார். பாருங்க, அவர் அநேக காரியங்களை குறித்து பேசுகிறார். பரலோகத்தை குறித்து பேசுகிறார், மரித்தவர்களை குறித்து பேசுகிறார், உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார், ஜெபத்தை குறித்து பேசுகிறார். அநேக காரியங்களை குறித்து அவர் தன் எழுத்தின் மூலமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையின்படி நான் தைரியமாய் எழுதுகிறேன். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, தைரியமே கிடையாது. ஃபேஸ்புக்கில், அது இன்டர்நெட்ல கமெண்ட் கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கும், அதுல தைரியம் இருக்கும். இயேசுவை குறித்து சொல்றதுக்கு தைரியம் இருக்காது. பண்றோமா இல்லையா? பாருங்க, ஸ்டேட்டஸ்ல அதை வைக்கிறதுக்கு தைரியம் இருக்கும், தேவனுடைய வசனங்களை வைப்பதற்கு தைரியம் இருக்காது. யோசிச்சு பாருங்க, என்ன தைரியம் இருக்கு நமக்கு? யாருக்கோ பயந்து இருக்கிறோம், எதுக்கோ அடிமைப்பட்டு கிடக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தில் இன்னும் இயேசுவை மறுதலித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி ஆண்டவர் நம்மை பயன்படுத்துவார்? நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும்ல, நமக்கு கொடுத்த கிருபையை வீணாக்க கூடாது இல்ல. எழுப்புதல பயன்படுத்தணும்னாக்கா என்னென்ன ரிட்டன்ல உங்களால முடியுமோ, எவ்வளவு எழுத முடியுமோ, எவ்வளவு பதிவிட முடியுமோ அவ்வளவும் பதிவிடணும். ஹல்லேலூயா. தைரியமா செய்யணும், அத தைரியமா செய்யணும். இதில் வெட்கப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பவுல் வெட்கப்பட்டு இருந்தா என்ன நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் இவ்வளவு படிச்சவன், நான் கமாலியன் பாதத்தில் பிலாசபி படிச்சவன், அந்த காலத்தில் நான் மேத, நான் PhD வாங்கினவன், நான் பட்டம் பெற்றவன், என்னுடைய குவாலிஃபிகேஷன், என்னுடைய தகுதிக்கு இதெல்லாம் பேசலாமா, இதெல்லாம் பண்ணலாமா? அவன் இதை பத்தி யோசிக்கல. அவன் சொல்றான், அந்த படிப்பத்துக்கு தூரம் போட்டுட்டு, கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையின்படி தைரியமா எழுதுகிறேன். ஹல்லேலூயா. அவனை தான் கர்த்தர் எழுப்புதல பயன்படுத்தினார். நாடுகள் தோறும், கடல் கடந்து, பட்டணங்களை கடந்து, கிராமங்களை கடந்து, கடல்களை கடந்து இவ்வளோ இடங்களுக்கு கொண்டு போனார். போகிற இடம்லாம் எழுப்புதல், போகிற இடங்கள்லாம் தைரியமா பிரசங்கம், போகிற இடங்கள்லாம் சத்தியத்தை அறிவிப்பது. ஜெயில் வந்தாலும் பரவாயில்ல, என்ன நேரிட்டாலும் பரவாயில்ல, அழிவுகள் வந்தாலும்,
சோதனைகள் வந்தாலும், பொல்லாத சேதங்கள் வந்தாலும், பிசாசு எதிர்த்து நின்றாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், போகிற இடங்கள் எல்லாம் எனக்கு கட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் தைரியமாய் எழுதினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த தைரியம் இருக்கா? அந்த போல்ட்னஸ் இருக்கா? போல்டா எழுத முடியுமா? போல்டா தேவனுடைய வசனத்தை வாசிக்க முடியுமா? எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, எழுப்புதல பயன்படணும்னாக்கா உங்களுக்கு தைரியம் வேணும். தைரியமா இருக்கிறவனை தான் யுத்தத்தில் கர்த்தர் பயன்படுத்த முடியும். கோழைகளை ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. சும்மா நான் ஜோம் பண்ணிக்கிறேன், நீ மறைஞ்சின்னு இந்த காரியத்தில் சேர்த்துலாம், வெளியில வா. முக்காடு போட்டுட்டு இந்த காரியத்தை சேர்த்து கிடையாது, வெளியில வா. எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இந்த காரியத்தை சேர்த்து கிடையாது, வெளியில வா. உன்னை அப்பதான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். வெளியில வந்தாதான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். அந்த தைரியம் வேணும். பேசத்துக்கு தைரியம் வேணும். பிரசங்க மண்டத்துக்கு தைரியம் வேணும். ஆண்டவரை குறித்து எழுதுவதற்கு தைரியம் வேணும். அப்படி தைரியம் உள்ளவர்களை தான் கர்த்தர் எழுப்புதலை பயன்படுத்துவார். நீங்க எழுப்புதலை பயன்படணும்ல? பயன்படணுமா வேணாமா? நீங்க எப்படி இருக்கீங்க? கோழைகளை போல இருக்கீங்களா? தைரியமா இருக்கீங்களா? என்ன தைரியமா பேசுறீங்க? கணவன்கிட்ட மனைவி கிட்ட தைரியமா பேசுவீங்க. ஆனா நீங்க வாழ்கிற பகுதியில், நீங்க வேலை செய்யற இடத்துல இயேசு குறித்து என்ன தைரியமா பேசியிருப்பீங்க? குண்டி சட்டியில் குதிரை விடுறாங்கன்னு பாருங்க, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல சுத்தி நிற்கிறது கிடையாது. எழுப்புதல் உங்க மூலியமா பரவணும். நம் மூலியமா இந்த எழுப்புதல் ஸ்ப்ரெட் ஆகணும். தைரியமா பேசணும், தைரியமா பிரசங்கம் பண்ணணும், அல்லது தைரியமா எழுதணும். அதுல எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. நாங்க பிரசங்கம் பண்றதை நான் அப்படியே பதிவிடுவேன், அப்படியே யூடியூப்ல போடுவேன். யார் என்ன அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை செய்வோம். ஹல்லேலூயா. கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, பார்த்தாலும் சரி, பார்க்காம போனாலும் சரி, நீங்க ஃபார்வர்ட் பண்ணாலும் சரி, ஃபார்வர்ட் பண்ணாம போனாலும் சரி, நாங்க போடுறத போட்டு தான் இருப்போம். எங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும் விரும்புறீங்கல்ல? கடைசி கால எழுப்புதல் ஆண்டவர் பயன்படுத்தினால நீங்க என்ன தைரியத்தில் இருக்கீங்க? எப்படி தைரியமா நம்ம இருக்கிறோம்? நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். கட்டாயம் நீங்க பேசுகிறதுல இயேசுவை குறித்து தைரியமா பேச முன் வரணும். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, நீங்க சத்தியத்தை சொல்லுகிற சந்தர்ப்பங்கள் உருவாகும் பொழுதெல்லாம் சத்தியத்தை தைரியமா சொல்லணும். எங்கெல்லாம் உங்களுக்கு பதிவிட முடியுது, இப்போ எழுதுறது கிடையாது, இப்போ இந்த வீடியோக்கள் மூலிமா அல்லது ஏதோ சோசியல் மீடியாவின் மூலிமா எங்கெல்லாம் பதிவிட முடியுமோ அங்கெல்லாம் பதிவிடணும். அப்படி பதிவிட்டு ஆட்சேபிச்சாங்க, நீங்க பதிவிட்டீங்கன்னாக்கா இந்தியாவே பிடிக்க முடியும். ஹல்லேலூயா. அதுல புரட்சி உண்டாகும். பாருங்க, நீங்க அப்படி நம்ம செய்யறதுக்கு முன் வர்றது கிடையாது. நம்ம ஆண்டவருக்காக நிற்போம். கடைசி கால எழுப்புதல பயன்பட முடியும். ஆண்டோட சமூகத்தில் தைரியம் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட தைரியத்தை கேளுங்க. தைரியமா என்னால் பிரசங்கம் பண்ண முடியல, ஆண்டவர் தைரியமா பிரசங்கம் பண்ண எனக்கு கிருபை தாங்க. அவர் சொல்றார், தைரியமா பிரசங்கம் பண்றதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். தைரியமா எழுதுறதுக்கு ஆண்டவர் அதனால தான் என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார் அவருக்கு. ஹல்லேலூயா. தைரியமா பேசுறதுக்கு கூட்டம் அமளி அப்படியே கலவரமா இருந்தாலும் சரி, அப்படியே அமைதியா இருங்க, நான் ராஜாக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு தைரியமா பேசுறேன். ஹல்லேலூயா. நீ தைரியமா இருக்க ஆண்டவர் சமுத்திரம் ஒப்பு கொடுக்கலாமா? முன் வருவோமா? போல்ட்னஸ் இருக்கணும். ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தணும். ஆண்டவர் இந்த கடைசி கால எழுப்புதலை பயன்படுத்தினாக்கா
கோழைகளை ஆண்டவர் ஒரு பொழுதும் பயன்படுத்த முடியாது. நீங்கள் போல்டாக வெளியில் வரணும். ஆண்டவருக்கு முன்னாடி தைரியசாலிகளாக இருக்கணும். ஆண்டவர் முன்னாடி என்ன நடந்தாலும் சரி, இயேசுக்காக நான் நிற்பேன் என்ற தைரியம் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பயன்படுத்துவார். நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த வேதத்தை வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளாய் நீ பேசியிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தைரியமாய் பேசுவோம், உம்மை குறித்து தைரியமாய் உம்மை குறித்து போதிக்கவும், இயேசுவை உம்மை குறித்து தைரியமாய் எழுதவும் பதிவிடவும் நீர் இவர்களுக்கு கிருபையின் மேல் கிருபை கொடுத்து கடைசி கால எழுப்புதலை பயன்படுத்துவீராக. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில்.